ஸோ ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தான் வந்திருக்கோம். சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை சாக்கடைக்குள்ளே இருக்குது. நம்ம எத்தனையோ விநாயகர் சிலை பார்த்துருப்போம். இங்கேயோ வேப்ப மரத்தில் அடிக்கடியில் அந்த அப்படி நிறைய சிலைகள் பார்த்துருப்போம். ஆனால் சாக்கடைக்குள்ளே இருக்க விநாயகர் சிலை இப்போ தான் பார்க்க போகிறோம். எங்கண்ணா? ஆமாம், அந்த பாறைக்கல். ஆ, ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பைப்பாஸ் பாலத்துக்கு அடியில் இருக்குது. பாலத்துக்கு அடியில் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை பாறையிலே செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் பழமையான. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாருங்கள், சாக்கடைலாம் ஓடிட்டுருக்கு. நம்ம எத்தனையோ விநாயகர் சிலைகளை பார்த்துருப்போம் எங்கேயோ கோயில்களில் மரத்துக்கு அடியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு விநாயகர் சிலையை பார்த்ததில்ல. இருந்தாலும் பார்த்தது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஔவையாரை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு குளிச்சுட்டு இது வர ஒரு ஆறாக இருந்தது. குளிச்சுட்டு இதை வணங்கிட்டு போனதாக சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ ஒரு பழமையானதாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இப்போது அவருடைய நிலைமை என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணி வெளியில் கொண்டு வந்து இவருக்கு எதாவது பண்ண முடிய மாட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா அது வெளியிலையும் எடுக்க முடியாது, சிலையே கிடையாது, ஒரு பாறாங்கல்லில் அதை உருவாக்கியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெளியில் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு பார்ப்போம். நம்ம முடிஞ்சால் இந்த காணொலி மூலிமா நிறைய பேர் ஷேர் பண்ணி வெளியில் எடுத்து வைக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மணிமண்டபமாக இருந்திருக்கு. இந்த இடம் மண்டபமாக இருந்து இதனோட கோயில் இதெல்லாம் அந்த கற்கள் தான், கோயிலோட கற்கள் தான் அதெல்லாம் ஃபுல்லாக. பாருங்கள், இதில் ஒரு பழமையானது என்ன எப்படி கிடக்குன்னு பாருங்கள். இந்த மரம் வந்து ருத்ராட்ச மரம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கும் பார்த்தா அப்படிதான் தெரியுது. எல்லாம் மேலே இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினா தெரியுமா தெரில, பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ருத்ராட்ச மரம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ருத்ராட்ச மரம் இருந்திருக்கு, ஒரு மணிமண்டபம் இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலுக்கு தான் எப்போ இந்த அளவுக்கு ஒரு செழிப்பாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவும் கஷ்டத்துலேயும் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு இதுவாக பாருங்கள், ஒரு சாக்கடைக்குள்ளே அவர் ஆற்றுக்குள்ளே இருந்திருந்தேன்னு சொல்லியிருந்தா கூட சந்தோஷப்பட்டுருக்கலாம். நம்ம ஒரு சாக்கடைக்குள்ளே பாருங்கள். அவர் விநாயகர் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் முதல் இது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கே இந்த நிலைமைனா பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு பெரிய பாறாங்கல் மேட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விநாயகர் சிலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. தண்ணி இல்லாமல் இருந்தால் தெரியும், ஆனால் தண்ணி இருந்தனால இது தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாங்க, இது ருத்ராட்ச மரம் தான் நினைக்கிறேன். பாருங்கள், நான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக ருத்ராட்சம் கீழே கிடக்கு. தெரியுதா உங்களுக்கெல்லாம்? பாருங்கள், வந்து முறையாக இது பண்ணோம்னா அது ருத்ராட்ச கொட்டையாக வரும். இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு குப்பைகளோட இப்படி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக விநாயகர் தெரிஞ்சார். நம்ம மேலே போய் எதாவது கேட்டு பார்ப்போம், இதை பற்றி எனக்கு தெரியுமா என்ன ஏதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு அந்த கோயிலை பற்றி எத்தனை வருஷமாக இங்கே இருக்குது?
ஆட்சி வந்துருக்கு. ஆ உத்தம சோழபுரம் வந்து ஆண்ட எல்லாத்துக்கும். அதனால வந்து அந்த கோயில் வந்து உத்தம சோழபுரம்னு வச்சுருக்குங்க. அந்த ஆறு வந்தால் போகும்போது அது இந்த பக்கம் அது ஆறானே ஓடுறது. ஆனால் பார்த்தா சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. காடு வச்சு திருவிழுத்தாரு. ஆ பேர் திருவிழியா தமிழ்நாடு முழுவதும் திருவிழுத்தாரு. ஆ அதனால ஒரு கதை வந்து ஒரு செட்டிக்காட்சி பிடிச்சதுக்கு வந்துருக்காரு. புல்லு அது பிள்ளைச்சு இருக்கும்போது என்ன பண்ணுச்சுன்னா அந்த கொத்தில் வந்து அடிபட்டுச்சுங்க. கொத்தில் அடிப்படும் போது அந்த சிலை அந்த பாறை மாதிரி தெரிஞ்சு இது நோண்டி பார்த்தாக்க அந்த உள்ளார அப்படியே பாறையில் சிலை அப்படியே இருக்குங்க. அது வெளியே எடுத்துக்க முடியாதா? பாறை அது இல்லைண்ணா பாறைனா ஜேசிபி அந்த மாதிரி வச்சு மேலே தூக்குனா அது எங்கே போது எவ்வளோ அகலத்தில் போது எவ்வளோ போய் தெரியாது. எடுத்துக்கலாம். அது எவ்வளோ குட்டு வராது இருக்குதா இல்லை சின்னதாக இருக்குதா தெரியுது. அந்த பாறையில் வந்து யார் செஞ்சாங்க அது புழு செஞ்சாங்க எனக்கு தெரியாது. வெள்ளக்கார ஆட்சி ஆடுதல் உத்தம சோழபுரம். அது எடுத்து வச்சு கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? அது சோழபுரம் கோயிலுக்கார பேசணும். அது கோயில் இடமா? அது நாம் கோயில் நட அது மேலே போய் ஈஸ்வரர் கோயில் அவருக்கு இந்த இங்கே இருக்க கோயிலா? கீழே அந்த கல்லெல்லாம் பொங்கல் வச்சு கை பாறையில் பாறையில் யாரு ஊர் சத்தின்னு தெரியல. இன்னமும் தெரியல. வெள்ளக்காரங்க இருந்தாலும் விளையாடு கிளம்புறாங்க. விநாயகர் சிலை மட்டும்தான். ஆமாம் விநாயகர் சிலை கல்லில் செதுக்கி சித்தர் பண்ணுறாங்க. சித்தர் மாதிரி மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் தான் நம்ம எடுக்க முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படி வச்சு சிலை உருவாக்கப்படுறது யாருன்னு தெரியும். அது என்ன யாரு கண்டுபிடிக்க வெள்ளைக்காரன் வந்து செஞ்சாலும் இல்லை இல்லை வெளிநாட்டுக்காரன் வந்து செஞ்சாலும் இல்லை. இந்த கோயில் வந்து எப்படி உருவாக்குறது எப்படி செஞ்சாலும் அது வந்து வெளியில் வரலாறு இருக்குது. அந்த புக் வாங்கி போட்டு எல்லா துணிகளும் தெரியும். அப்புறம் பாலமே கிடையாது. வெள்ளைக்காரன் கட்டிருப்பாங்க. அந்த கோயில் வந்து மக்கள் ஆமாம் முள்ளுக்கட்டு பாரு நல்லா கரு தண்ணி தண்ணி பார்த்தா கண்ணாடி சேலம் கிழங்கு மாவு தண்ணி அந்த இல்லை 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 தண்ணி இப்போ திரும்பி முட்டாது ஆறு காவேரி போகுது. காவேரியில் போய் கலக்கு. காவேரி தண்ணி ஆமாம் காவேரி வரலாறு. இந்த முன்னாடி இங்கே ஒரு வெள்ளை கலர் இருக்கு அந்த கோயிலா? ஆமாம் ஆமாம் இது ஐயர் கட்டணம் வரலாறு இருக்குது. இப்போ போனால் இருப்பார் பார்க்கலாமா? சரிண்ணா ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. அந்த ஆற்று தண்ணியை பார்த்தீங்களா? அந்த ஆற்று தண்ணி வந்து எப்படி இருக்குன்னா அது ஆற்று தண்ணி வந்துட்டு காவேரியில் போய் கலக்குதுன்றாரு. சில பேர் வந்துட்டு காவேரி தண்ணி தான் குடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நிலமை யோசிச்சு பாருங்க. அவர் இருக்கிற சின்ன பையனாக இருக்கிற காலத்துலேருந்து அந்த கோயில் வந்துட்டு இது போல தான் இருக்காமா. அப்போ வந்து குழிக்குள்ளே இருந்து ஒரு பாறைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி சாக்கடையால் மாறலை. இப்போ நம்மளோட இதால் தான் சாக்கடையாக மாறிடுச்சு அது. இப்போது நீங்கள் அந்த ஆறு பார்த்தீங்களா? அந்த ஒரு காலத்தில் அந்த ஆற்றுல குளித்துட்டு இருந்தது அந்த சிவன் கோயிலே வழிபடுவாங்க. அந்த சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலைகள்லாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு மீன் சின்னம் ஒன்று இருக்குது. இந்தளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மீன் சின்னம் நான் இது வரைக்கும் பார்த்தது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு பாண்டியர் காலத்தில் கட்டின கோவில் தான் அது. அப்படி இருந்தும் அந்த விநாயகரோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆனால் இன்னும் வேலையாகிட்டு இருக்குது. அதெல்லாம் உள்ளே ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு சொல்ல வார்த்தையில் அந்தளவுக்கு சிவனுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கோயில். ஆனால் அதே ஒரு பையனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாக்கடைக்குள்ளே அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே உள்ள யார்ட்டையாவது கேட்கலான்னு பார்த்தா எல்லாமே இங்கே யார் கேட்டாலும் தெரிலன்றாங்க. கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சில விஷயங்கள் என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஔவையார் வழிபட்டிருக்காங்க. ஒரு பாண்டிய காலத்து சிவன் கோவில் அப்படியெல்லாம் இருந்தும் பார்த்திங்கன்னா அந்த விநாயகரோடைய நிலைமை அந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஏன்னா நம்மளோட ஒரு அறியாமையினால தான், அவனுடைய மதிப்புகள் தெரியாதனால தான் நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதை இனிமேலாவது இந்த காணொளி மூலியமா வெளியில் தெரியப்படுத்தி அந்த விநாயகருக்கு ஒரு நல்லபடியாக ஏதாவது ஒரு நடக்க நம்ம மூலிமா இந்த காணொளி மூலிமா ஏதாவது ஒரு நடந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொளியை ஷேர் பண்ணி வெளியில் தெரியப்படுத்துவோம். இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிலைகள் இருக்குது, நம்ம வெளியில் தெரியப்படுத்துவோம். அதன் மூலிமா அந்த விநாயகருக்கு ஒரு வெளியில் வரத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொளி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ருத்ராட்ச மாலை இருக்குன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல எவ்வளோ ஒரு புகழ்பெற்ற விநாயகர் இருந்திருப்பாருன்னு கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள்.